ஸ்டிமுலேஷன் அதோட டைப்ஸ், அட்வான்டேஜஸ், லிமிடேஷன், அப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்கணும். ஸ்டிமுலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் சிஸ்டமை இமிட்டேட் பண்ணி காட்டும். அதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணி காட்டும் மல்டிமீடியா டெக்னாலஜி வச்சு. இதுதான் நம்ம ஸ்டிமுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது என்ன பண்ணும்னா, ஒரு யூசரை வந்து அப்சர்வ் பண்ணலாம், அனலைஸ் பண்ண, இன்ட்ராக்ட் பண்ண விர்ச்சுவல் மோட்ல ரியல் சிஸ்டமோட இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது தான் இந்த stimulation. It allows user to observe, analyze, interact with virtual models or real system. இது எதுக்கு வைடா யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச்ல நம்ம வைடா யூஸ் பண்றோம். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டிமுலேஷன்? டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டிமுலேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் a process of creating a model of a real system and studying its behavior under different condition. டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ல ஒரு மாடலை பத்தின ஸ்டடி பண்றது தான் அந்த ஸ்டிமுலேஷன். ஸ்டிமுலேஷன் என்னன்னா, ஒரு ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் அ மாடல் ஆஃப் அ ரியல் சிஸ்டம். ரியல் சிஸ்டமோட மாடலை சும்மா கிரியேட் பண்ணி அதை வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ல படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ரியல் வேர்ல்டில் இருக்க பொருள். ஃபார் எக்ஸாம்பிள், ஏரோப்ளேன் இருக்கு அப்படின்னா, அந்த ஏரோப்ளேனோட ப்ரோட்டோடைப்பை சின்னதாக நம்ம பண்ணி அதை வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல பண்றது. மேபி வாட்டர் இல்லை பிளாஸ்ட், பாம் பிளாஸ்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ல வச்சு பார்க்குறோம்ல, அதுதான் இந்த ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலயமா நமக்கு சேஃப் அண்ட் கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட் கிடைக்கும், லேர்னிங்க்கும் எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கும். இட்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷன். இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஸ்டிமுலேஷன். ஃபிசிக்கல் ஸ்டிமுலேஷன் என்ன பண்ணும்னா, ரியல் ஃபிசிக்கல் சிஸ்டமை ரெப்ரசென்ட் பண்ணும், யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணும் அந்த என்வாயர்மெண்ட், அலோ யூசர் டு இன்ட்ராக்ட் வித் ஸ்டிமுலேட்டட் என்வாயர்மெண்ட். இதை வந்து ஃப்ளைட் ஸ்டிமுலேட்டர் அப்படின்னும் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டிரைவிங் ஸ்டிமுலேட்டர்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீஜரல் ஸ்டிமுலேஷன். இந்த ப்ரொசீஜரல் ஸ்டிமுலேஷன் அப்படின்றது என்னன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டிமுலேஷன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது நடக்கிறது தான் நம்ம ப்ரொசீஜரல் ஸ்டிமுலேஷன் சொல்றோம். இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷனை கைட் பண்றது தான் இந்த ப்ரொசீஜரல் ஸ்டிமுலேஷன். மாடியூல்ஸை ட்ரெயின் பண்றதுக்கும் சாஃப்ட்வேர் டியூட்டோரியல்ஸை கொண்டு வரதுக்கும் தான் இந்த ப்ரொசீஜரல் ஸ்டிமுலேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபிசிக்கல் ஸ்டிமுலேஷன்னா ரியல் ஃபிசிக்கல் சிஸ்டமை ரெப்ரசென்ட் பண்ணும். என்னென்ன ஸ்டிமுலேஷன்ஸ் பார்த்தோம்? ஃபிசிக்கல் ஸ்டிமுலேஷன், ப்ரொசீஜரல் ஸ்டிமுலேஷன், நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டிமுலேஷன். இந்த ப்ராசஸ் ஸ்டிமுலேஷனை பொறுத்த வரைக்கும் இது காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டிமுலேட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம். இது வந்து கஷ்டமா இருக்க ப்ராசஸையும் சிஸ்டமையும் ஸ்டிமுலேட் பண்ணும். இது வந்து அனலைசிஸ்க்கும் ப்ரெடிக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம், சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்குலாம் இந்த ப்ராசஸ் ஸ்டிமுலேஷனை வைடாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டராக்டிவ் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணலாம், ரியல் டைம் ஃபீட்பேக் கிடைக்கும், சேஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷனாக இருக்கும், விஷுவலைசேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமாக இருக்கும், ரிப்பீட்டபிள் ப்ராசஸாக இருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் லேர்னிங் என்வாயர்மெண்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணும், காஸ்ட் அண்ட் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணும், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணும், ரிப்பீட்டட் ப்ராக்டிசஸ் அலோவ் பண்ணும், என்ஹான்ஸ் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். வாட் இஸ் லிமிடேஷன்? இதோட லிமிடேஷன் என்னன்னா, டெவலப்மெண்ட் காஸ்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கும் இந்த ஃபிசிக்கல் சிமுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது. அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவோம். மே நாட் பி ரெப்ரசன்டட் ரியல் வேர்ல்ட் கண்டிஷன் எக்ஸாக்ட்லி. சில இடத்துல வந்து ரியல் வேர்ல்ட் கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நெக்ஸ்ட் ஸ்கில்டு யூசர் இதில் தேவைப்படுறாங்க. இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன், ட்ரைனிங், மெடிக்கல் ஃபீல்டு, இன்ஜினியரிங், மிலிட்ரி, சயின்டிஃபிக் ரிசர்ச்ல தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இன்டராக்டிவ் லேர்னிங், விஷுவலைசேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண சப்போர்ட் பண்ணும், விர்ச்சுவல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை எனேபிள் பண்ணும். கன்க்ளூஷன்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பவர்ஃபுல் மல்டிமீடியா டெக்னிக். எதுக்குன்னா, மாடல் ரியல் வேர்ல்ட் சிஸ்டம் அதோட லேர்னிங் அண்ட் ட்ரைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இது வந்து சேஃப் அண்ட் இன்டராக்டிவ், காஸ்ட் எஃபெக்டிவ் என்வாயர்மெண்ட்டை யூசருக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் வாட். இதில் என்னென்ன நம்ம ஸ்டிமுலேஷன்ஸ் பார்த்தோம்? ஃபிசிக்கல் ஸ்டிமுலேஷன், ப்ரொசீஜர், ஃபிசிக்கலாக இருக்கிற பொருள் வச்சு பார்க்குறது. ப்ரொசீஜர்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டிமுலேஷன். ப்ரொசீஜருக்கு அப்புறம் ப்ராசஸ் ஸ்டிமுலேஷன். மொத்தம் 3 ஸ்டிமுலேஷன்ஸ் பார்த்தோம்: physical, procedural and also process stimulation. Thank you.